திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தொகுதி மறுவரையறை நடவடிக்கையை கண்டித்து திமுக இளைஞரணி கருப்பு கொடியேந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திமுக ஒன்றிய கழக செயலாளர் SV செந்தில்குமார் தலைமை தாங்க, திமுக தலைமைச் செயற்குழு உறுப்பினர் தனசேகர் முன்னிலை வகிக்க, திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் சன்பாலு பங்கேற்றார். திமுக நிர்வாகி கோணப்பன் சாலை செந்தில்குமார் கலந்து கொண்டார். மேலும் 50க்கும் மேற்பட்ட திமுக ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு கருப்பு கொடி ஏந்தியும் சட்ட மசோதா நகலை எரித்தும் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தினர். செய்தியாளர் முனியப்பன். சட்ட வரையறையை திரும்ப பெறு. அடிமை இல்லை, அதிமுகவின் அடிமை இல்லை. சதி செய்யாதே. தமிழ்நாட்டின் எண்ணிக்கை குறைக்க சதி செய்யாதே. கைவிடு. அநீதியான தொகுதியை மறுவரையை கைவிடு. தொகுதி மறுவரையை குறைக்காதே. நசுக்காதே. தென்னாட்டின் குரலை நசுக்காதே. தென்னாட்டின் குரலை நசுக்காதே. தண்டனையா மக்கள் குரலை நசுக்கிட விட மாட்டோம். இலக்காரமா தமிழர்கள் என்றால் இலக்காரமா? எதிர்ப்போம். பாசிசம் எந்த வழியில் வந்தாலும் எதிர்ப்போம். மோடியே தமிழர்களுக்கு இலக்கியத்தை விரட்டுவோம். அடிமை அதிமுகவை விரட்டுவோம். விடமாட்டோம். பாஜகவின் ஆதிக்கம் முடியாது. தமிழ்நாட்டின் உரிமையை எவனாலும் பறிக்க முடியாது. தமிழ்நாட்டின் உரிமையை எவனாலும் பறிக்க முடியாது. தமிழன் தானா? பாஜகவின் பண்ணை அடிமையே பழனிசாமியே, நீங்கள் தமிழன் தானா? இருக்கா, சுரணை இருக்கா, மானம் இருக்கா, வெக்கம் இருக்கா? தமிழ்நாட்டின் உரிமையை பறிக்க நினைக்கும் பாஜகவுக்கு துணை போகும் பழனிசாமியை சூழ் இருக்கா, சுரணை இருக்கா? பழனிசாமியை மானம் இருக்கா, வெக்கம் இருக்கா? தோற்கடிப்போம். அணிதிரள்வோம். தமிழ்நாட்டின் உரிமை காக்க, தமிழ்நாட்டின் இடங்களை காக்க, தமிழ்நாட்டின் தலைவர் தலைமையில், தமிழ்நாட்டின் முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். பாஜக ஒழிக. எடப்பாடி பழனிசாமி ஒழிக. ஸ்டாலின் தொடரட்டும். தமிழ்நாடு வெல்லட்டும். வெல்வோம் வரலாறு. வெல்வோம் ஒன்றாக. மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு வேண்டுமென்றே சதியின் மூலமாக அவசர கதியாக இன்றைக்கு பாராளுமன்றத்தை கூட்டி பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தென் மாநிலங்களில் அனைத்து மாநிலங்களிலும் குறைத்து வட மாநிலங்களில் எண்ணிக்கையை கூட்டி தாங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தை ஆள வேண்டும் என்று குறுக்கு வழியில் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய சதி செய்கின்ற நிலையிலே இன்றைக்கு பாராளுமன்றத்தை கூட்டி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தீர்மானத்தின் மூலமாக தமிழகத்தை உள்ளிட்ட தென் மாநிலங்களை அழிக்கின்ற நிலையை ஏற்படுத்துகிற தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு பாராளுமன்றத்தை கூட்டியிருக்கிறார்கள். இந்த தீர்மானத்தை எதிர்த்து தமிழக முதல்வர்
கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் அனைவரையும் தமிழகம் முழுவதும் அந்த தீர்மான நகலை சட்ட திருத்த தீர்மான நகலை கொளுத்தியும் கண்டன முழங்கள் எழுப்பியும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே இன்றைக்கு திருப்பூர் கிழக்கு மாவட்டம் திமுகவின் சார்பாகவும் மேற்கொண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரின் சார்பாகவும் இந்த சட்ட நகலை எரித்திருக்கிறோம். இந்த கண்டனத்தின் மூலமாக மோடியினுடைய கைக்குழியாக செயல்படுகிற எடப்பாடி பழனிசாமியையும் நாங்கள் இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். அவருடைய செயற்திட்டம் என்றைக்கும் தமிழகத்தில் எடுபடாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.